மல்லிகாக்கா, உனக்கு உடம்பு பரவாயில்லையா? ஏன் உடம்புக்கு என்னடி, நல்லா தானே இருக்கேன் குத்துக்கல்லாட்ட. அச்சச்சோ, இவளுக்கு வேற உளறி வேலை கூட. இங்கே பாருங்கடி. அவளுக்கு எதுவும் தெரியாதடி, சும்மா அவன் முன்னாடி அழுது எல்லாமே காமிச்சு கொடுத்துறாதீங்க. அப்போ நீ ஏன் அழுதுட்ருக்க? சரி, நீ அழுகலை, அவளுக்கு தெரிய வேண்டான்னு சொல்லேன்னா அமைதியாக இருக்கேன். முதல்ல அவளை அடக்கு. சுனிதா, ஒரு நிமிஷம் இங்கே வா. என்ன இவ ஒன்று குசலை விசாரிக்கலான்னு பார்த்தா இவ வந்துட்டு வா வான்னு கூப்பிடுறா. சரி, என்னென்னா போய் கேட்போமே. அடியே, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவள் எல்லாமே மறந்து போயிடுறா. நீங்கள் எதையும் அவகிட்ட உளறி கொட்டிடாதீங்கடி அப்படின்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. அதனால் அவளுக்கு தெரியாமல் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கோம். இவளுக்கு என்ன ரகசியம் பேசிகிட்டே இருக்காளுக்குன்னு தெரியலையே. ஏய், என்னடி ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க என்னை விட்டுட்டு? சும்மா தாங்க்கா பேசிகிட்டு இருந்தோம். போண்டா போடலாமா இல்லை பஜ்ஜி போடலாமான்னு. யார் நீ? போண்டாவும் வடையும் போடுற, கீழே வேணால் போடுவே ஒழியே. நீ வந்து சமைக்கலாம் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏதோ போய் சொல்லி என்கிட்ட மழுப்புறீங்கடி. ஏய், நீ ஏண்டி அழுதுட்டு நிற்கிற? சும்மா தான், கண்ணில் வேர்த்து கொட்டுதுக்கா. ஆனாலும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப கொழுப்பு தாண்டி. சரி, சாப்பிட்டீங்களாடி? இல்லைக்கா, உன் கையால் சாப்பிட்லான்னு தான் வந்திருக்கோம். லூசுங்களா, இருங்கடி போய் கொண்டு வரேன். ஏய், என்னடி ஆச்சு மல்லிகாவுக்கு? எனக்கே தெரியலடி. அரண்மனைக்கு போனோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. அவன் மட்டும் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. திடீர்னு அகல்யாங்கிறா, உன்னை பழி வாங்குவாங்கிறா. இது என்னோட பூர்வ ஜென்மம் பழைய ஜென்மம்னு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காடி. உன்னை யாரடி அந்த பயந்தபடியை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம் போக சொன்னா? ஏய் வினிதா, முதல்ல கண்ணை தொடையில கண்ணை நோண்டிடுவேன். அவளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா. என்னடி சொல்கிற? அவள் பாட்டுக்கு என்னமோ பேய் பிடிச்சிச்சு அது இதுன்னெல்லாம் சொன்னாங்க. நீ சந்திரமுகி படமெல்லாம் பார்த்துருக்கே இல்லையா? அதில் வந்த மாதிரி இவளுக்கு சித்தப்பிரம பிடிச்சி ஆடிட்டு காட்டுறது. நிஜமா அப்படி தான் சொல்கிறியா? ஏண்டி, இந்த காலத்தில் ஏதாவது அந்த மாதிரிலாம் இருக்குமா? நீங்களாம் படித்த பிள்ளைங்க தானே, கூமட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் நேரம் இவகிட்ட போய் கேட்டேன் பார்த்தியா? இன்னும் வேணும் எனக்கு. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏ வினிதா, இந்த பைத்தியத்துக்கிட்ட என்னடி பண்ணுறது? அந்த பைத்தியத்தை விட இந்த பைத்தியத்தோட தாங்களடி. இவ சும்மாவே அவமானப்படுத்துவாக்கா. இவகிட்ட பார்த்து பத்திரமா பேசு, இல்லைன்னா வச்சுக்கோ உன்னையவே முட்டாள்னு முத்திர குத்திடுவா. சரிங்க அறிவாளி, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு பார்க்கலாம். போய் அவளுக்கு என்னன்னு பார்த்துட்டு வாங்க, போங்க. சரி, இப்போ நான் போய் அவகிட்ட கேட்குறேன். அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? அவளை பயமுறுத்துவேன். அவள் நார்மலாக பேசினானா நம்ம மல்லிகைக்கா, இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். என்ன பரீட்சையும் நீயே பண்ணாதா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அதானே, நானும் வரலப்பா. போதும் போதும், அவளை 2-3 நாளாக பார்த்ததுலேயே நானே பயந்து போய் கிடக்கேன். நீயே போயிட்டு வா. இருக்கலே தைரியசாலி புத்திசாலி நீ தானே. போ. பயந்தா போயிட்டிக்க. இதுக்கெல்லாம் நம்ம கூட பிறந்ததுன்னு சொல்கிறது நமக்கு அவமானமாக இருக்கு. போட்டி போ. இப்போ உன்னை வச்சு உன்னையை கண்டுபிடிக்கிறேன்டி. கவைனாக்கா, பாவங்காவ. ஏண்டி என்ன பேச்சு பேசுகிறா? இவளை சும்மா விடக்கூடாதுடி. நம்ம தங்கச்சிக்கா, வேணாக்கா. நீயும் சேர்ந்து போறனா? போ. இல்லைப்பா இல்லை, நீ அவளையே மாற்றி விடு. நான் வரல இந்த ஆட்டத்துக்கு. நான் நடுவராகவே நின்று பார்த்துக்கிறேன். அப்போ மூடிட்டு நில்லு. சரிங்க மேடம், சரிங்க. போடி போ. கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி டிடெக்டிவ். போ. போகிறேன் பார். பாவம், பசியோடு வந்த பிள்ளைங்களுக்கு இந்த அம்மா சாப்பாடு கூட பார்க்காம என்னதான் பண்ணுறாங்களோ பாரு. வீட்டில் ஒரு பொருளை காணும், என்ன செஞ்சு வச்சாங்கன்னு கூட தெரில. பாவம், 2 பேரும் பசிக்குதுன்னு வேற சொல்கிறாளுங்க. மல்லிகாவை என்ன பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கிறது? இவளை கிட்ட வேற பெட்டு கட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ சுனிதா, உனக்கு அவமானம் ஆயிரும். எதா இருந்தாலும் பார்த்து பேசு. பூ, நான் தான் கல்யாணம் வந்திருக்கேன். இது இந்த பேயை பற்றி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ, சும்மா இருக்கக்கூடாது. நம்மளை தாக்கிடுச்சுன்னா, ஏற்கனவே என் உடம்புல பேர்ந்துருக்கு, அது இதுலாம் பயமுறுத்துனாங்களே. இதை அடித்து சரி கட்டினாதான் சரியாகும். உன்னை இருப்ப. ஏ பைத்தியம், எதுக்கிட்ட நீ அடிச்ச கிருக்கி? ஏய், நீ எங்கடி இங்கே வந்த? அகல்யா கல்யாணம் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கு ஏண்டி என்ன அடித்த? நான் பேர் தானடி சொன்னேன். இல்லை, அகல்யா பேய் உன் உடம்புல இருக்குது அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால தான் அது உண்மையாலுமே இங்கே வந்துருச்சோன்னு நினச்சிட்டு உன்னை அடிச்சிட்டேன்டி. சாரிடி, அழுகாதடி பட்டு. உண்மையாலுமே உனக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லை பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறியாடி? ஏதோ ஒரு காரணத்துக்காக தாண்டி இப்படி பண்ணுற நீ. உண்மையை சொல்லு.
எனக்கு என்ன தெரியும், என் அட்மினை தான் போய் கேட்கணும். போய் கேட்டு வாப்போ. ஹலோ அட்மின், இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. என்ன காரணம்னு கேட்டால் ராஜா ராணி கதை பிடிக்கல போல இருக்குது நிறைய பேர்த்துக்கு. சஸ்பென்ஸ் ஸ்டோரியும் பிடிக்கலை. ஸோ அதனால் நம்ம கதையை வந்து வேறு முதல்ல கொண்டு போன மாதிரியே கொண்டு போகணுன்னு எல்லாத்தோட ஃபேவர்ஸும் இருக்கும் போல். நம்மளோட வியூஸும் டவுன் ஆகிட்டே போகுது அட்மின். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி பிடிக்காத மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பழையபடியே கதையை கொண்டு போகலாங்கிறது என் அபிப்பிராயம். நீ என்ன தான் பண்ண போகிற? அதுதான் நல்லாயிருக்கும். எப்பயும் போல் நான் திட்டு வாங்கணும், உன்னை மட்டும் பாராட்டணும், அதுதானே வேணும். இருட்டி, நான் ஆல்ரெடி சேர்த்து போடுறேன். இங்கே பாரு, எதாக இருந்தாலும் பேச்சாக தான் இருக்கணும். நீ அக்கா, நான் தங்கச்சி. நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ என்னை மன்னிக்கணும், புரியுதா? சரி, போய் தள்ள, தங்கச்சியாக போயிட்ட. அப்போ நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ என்ன பண்ணணும்? வீட்டில் போட்டு கொடுக்கணும். முதல் வேலை நீ நடிச்சல, அதை போட்டு கொடுக்க போகிறேன்டி. இரு. நல்லா மாட்டினாக்கா, எப்படி இருந்தாலும் அடி வாங்கிட்டு தான் வருவா. நீ வேணா பாரு. அவளுக்கு பேயெல்லாம் பிடிக்கலன்னு எனக்கே தெரியும். அவள் சும்மா நடிச்சிட்ருக்கா, சரியா? எங்கள் அம்மா அவள் பயமுத்திருக்கா. அவள் ஏதோ பக்காவாக பிளான் போட்டு வச்சிருக்கா, அது மட்டும் எனக்கு தெரியுதுடி, சரியா? இதை தெரியாமல் இவள் பெரிய டிடெக்டிவ்னு நினப்பு. என்னையுமே கேணிச்சு பண்ணுறாளா? இப்போ பாரு, அடி வாங்கிட்டு தான் வருவா பார். நல்லா மாட்டணும். பயங்கர சிரிப்பாக இருக்கும் போலயே. இவளுக்கு வேணுக்குனே நம்மளை வர வச்சு நம்ம மானத்தை வாங்கிட்டு இருக்காளுங்க. உசிப்பீத்தி என்னை விட்டு அடி வாங்க விட்டுட்டாளுகளே. இருக்குண்டிட்டு உங்கள் 3 பேத்துக்கு இருக்குடி இருக்கு. ஐயோ அக்கா, அவள் வந்துட்டா. அங்கே பாரு, என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா. நீ சிரிக்காதடி ப்ளீஸ், டீ சிரிச்சிடாதடி ப்ளீஸ். எனக்கு சிரிப்பெடுக்க முடியடி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீஸ். சோடா புட்டி, பஞ்சு மிட்டாய் தலைக்காரிகளா 2 பேரும் திரும்புகடி. சிஸ்டர், நீ எதுக்கு இப்படி சிரிச்சு மாட்டி விட்ற? அவ கடுப்பில் இருக்கா. ஹலோ, உங்களைத்தான். நல்லவங்களா 2 பேர் திரும்புறீங்களா? சரியான சுயநலவாதிகளா, காட்டேரிகளா? திரும்புங்கடி. சோகமாக வச்சுக்கிட்டு திரும்புவோண்டி. சுனிதா செல்லம், என்னமாச்சு? எது செல்லம்மா? ஆளப்பார் ஆள. போகிற வரைக்கும் நாயே பேயேன்னு பேச வேண்டியது, இப்போ என்னென்ன பேசுகிற? சரியான டென்ஷன் ஆயிடுவேண்டி. தெரிஞ்சுதானே அவ கூட கோத்து விட்டீங்க 2 பேரும். நாங்கள் எங்கடி கோத்து விட்டோம், நீயா தாண்டி போய் மாட்டிக்கிட்டோம். நாங்களே அக்கா நடிக்கிறான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கோம். நீ ஏன் போய் டிடெக்டிவ் போய் கண்டுபிடிக்க போகிறேன்னு எங்களையெல்லாம் கேனச்சி பண்ணல. அதுதான். என்னையே வெளியாக்கிட்டீங்கல்லடி. உங்களுக்கு இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்க ஒரு பேருக்கு சோறு கூட கிடைக்காதடி, பார்த்துக்குங்க. அச்சோ, சோறு கிடைக்காம எங்கடி போகுது? ஆர்டர் பண்ணியோ தின்னுவோம், போடி. என்ன ஏன் இப்படி அழக வைக்கிறீங்க? என்னடி ஆச்சு சுனிதா? எல்லாம் உன்னாலதான் பிரச்சனை. நீ தானே நடிச்சா. இவ்வளவுலாம் பரிசிரிச்சிட்டு இருக்காங்க. வேணுக்குனே உங்ககிட்ட கோல் முட்டி விட்டது இவ்வளவுதான். சரி விடுங்க, உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். எனக்கு பேயெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. அந்த அரண்மனையில் போய் பார்த்து நான் எதையும் பார்த்து பயப்படலை. அம்மாவை பயமுறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பயமுறுத்துகிற மாதிரி நடித்தேன், பயந்த மாதிரியும் நடித்தேன். போதுமா? இப்போ அம்மாவோட அன்பு எனக்கு கிடச்சிருச்சுல்ல. எப்படி என் டெக்னிக்? என்ன கர்மமோ அதை சொல்லிட்டு பண்ணி தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே. லூஸு மாதிரி நீயே ஒரு சுயமாக முடிவு எடுத்துட்டு எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு பாரு, வர வியூஸ் வேறு கம்மியாயிட்டே போகுது. போய் தொலை என்னவோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு பழைய காலத்து கதையெல்லாம் கொண்டு வந்தோம். அதில் வியூவர்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியுது. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே அந்த கதையை அந்த எபிசோடையே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எப்பவும் போல் இருக்க கதையை வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ மறக்காமல் எல்லா வியூவர்ஸுமே பாருங்கள், எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பாருங்கள். எப்பயும் போல் இப்போ வீடியோ போகும், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து எப்பவும் போல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் எல்லாமே வரும். இது ஒரு என்டர்டெய்னிங் வீடியோ மாதிரி, இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த மாதிரி வீடியோ கொண்டு போகும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி தான் கொண்டு போனோம். பட் ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. ஸோ அதனால் பழைய வீடியோவே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுனிதா வெற்றியோட மேரேஜும், அதுக்கப்புறம் வந்துட்டு அனிதாவுக்கும் சக்திக்கும் திருமணம் நடக்குமா நடக்காதா, வேறு யார் கூட நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்க போகிறீங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் இப்போ இன்னொரு கேரக்டர் வந்து நிஷான்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் இல்லையா, அவங்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் கவின் அப்படின்னு வரப்போகிறவங்களுக்கும் வந்துட்டு எப்படி லவ் வரப்போகுது, வினிதாவுக்கு பார்க்க போகிற மாப்பிள்ளைக்கும்
அனிதாவுக்கும் என்ன சம்மந்தம், இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டோடு இந்த வந்து கதை போகுது. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலில் வந்து பாருங்கள். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கீங்க, என்னன்னு தெரில. ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் கண்டிப்பாக போடுங்க. ஒரு சிலர் பர்மனெண்ட்டாக வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸ். அவங்களோட வச்சு தான் நான் வந்து பார்க்கும்போது நம்மளோட வியூவர்ஸ்க்கு இது பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். நான் எதுவுமே வந்து தப்பாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காத விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து திருத்திக்கிறோம். இது வந்து உங்களுக்கான கார்ட்டூன் சேனல் தானே ஒழிய எங்களுக்கு அந்த கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வந்து நாங்கள் கண்டிப்பாக இதில் வந்து மேக்ஸிமம் கொடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். பழையபடி வீடியோ வரும், ஓகேவா? பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. ஓகே, முடிஞ்சால் போன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக திரும்பி வாங்க. எனக்காக திரும்பி வரீங்க, என் மேலே அன்பு இருந்தா. ஓகேவா? ஒரு லைக்கை போடுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ரெட் ஹார்ட்டு, ஒரு ப்ளூ ஹார்ட்டு, இல்லை உங்களுக்கு என்ன கலர் ஹார்ட் பிடிக்குமோ அதை போட்டுவிடுங்கப்பா. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் எப்படி வெற்றியும் சுனிதா ஜோடி பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு வரப்போகிற ஜோடியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஜோடியும் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பேரையும் காமிங்கன்னு சொல்கிற அளவுக்கு நானும் நடந்துக்குவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.